بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. சும்மா மகுலூபி என்பது வயிறில் மகுலூபி. உங்களோட சூரத்துல் ஃபாத்திஹாவே கூட வயிறில் மக்பூபி வாது நீங்க தொண்டையில வாய வச்சீங்கடா கைய வச்சீங்கடா மக்பூ எனக்கு அப்படியே படிக்கும். வயிறில் மக்பூ வயிறில் மக்பூபி அலைஹிம் வலضالين. சும்மா வலضالين வலம் வலம் அதே மாதிரி அந்த கைய வச்சா அப்படியே தப்புண்டு வரும். வலம் சூரத்துல் ஃபாத்திஹாட விஷயத்தை கொஞ்சம் பாரமா இருக்கு. ஏண்டா லேசான விஷயம் இல்லை. தொழுகைகள் நாசமாயிரும், வேற ஒன்றும் இல்லை. தொழுகைகள் நாசமாகப்படாதுங்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்றேன். சூரத்துல் ஃபாத்திஹாட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுங்க. தனித்தனியாவது உலமாக்களை பிடிச்சி எப்படியாவது திருத்திக் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு எழுத்து பிளண்டாலும் சூரத்துல் ஃபாத்திஹா கூட. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையா லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்மில் கிதாப் தொழுகையே கூட புகாரி ஹதீஸ். அவையால கொஞ்சம் கவனம் எடுங்க இன்ஷாஅல்லாஹ். சரி, அல்லாஹ்வுடைய கிருபையால கடைசியாக நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 4வது வசனம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுக்கு முன்னால உள்ள வசனம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் பார்ப்போம். அல்லாஹ் தஆலாவை தான் வணங்கணும், அல்லாஹ் தஆலாவிடம் தான் உதவி தேடணும். இதைத்தான் அல்லாஹ் இந்த சூறால விளங்கப்படுத்துறார், அந்த வசனத்துல விளங்கப்படுத்துறார். நான் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப ஆழமா படிக்க வேண்டிய ஒரு சூறா. ஆனாலும் நாங்க ஆழமா படிச்சுக்கிட்டு இருந்தா பல வருஷங்கள் போயிடும். எந்த அளவுக்கு
அந்த ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் இந்த வசனத்துக்கு மாத்திரம் அல்லாமா இப்னுல் கையிம் அல் ஜௌசியா அல் ஹம்பலி ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. மதாரிஜுஸ் சாலிகீன் பைன மனாசிலி ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். அந்த ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்கிறதுக்கு மட்டும் 100 விளக்கங்கள் எழுதியிருக்கிறார். 100 படித்தம். 100ஐயும் பார்க்க போனா எவ்வளவு நாள் போகும்? அவையெல்லாம் ரொம்ப ஆழமானது. கடல் மாறி கடல் மாறி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த குர்ஆன் இறங்க இறங்க இறங்கிக் கொண்டே இருக்கிறார். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 5வது வசனம். 5வது வசனத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான துஆ ஒன்றை நமக்கு சொல்லிட்டார். முக்கியமான துஆ, தொழுகையில நமக்கு கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஒரு துஆ. ஒரு நாளைக்கு 17 தடம் அந்த துஆவை கேட்பதை ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அதான் என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு போட்ட ஆக பெரிய பிச்சு. அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? நேரான வழியை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். ஹிதாயத் இருக்கிறே, ஹிதாயத் நம்ம சொல்லுவோமே ஹிதாயத், நேரான வழி. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தொழுகையில கேட்குமாறு நம்மளுக்கு சொல்லி இருக்கிறானே, லேசான விடயம் அல்ல. அல்லாஹ் மேல் சத்தியமாக அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை, இந்த நேரான வழிய எந்த ரசூலுடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த நபியுடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த ஜின்னுடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த மலக்குடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் அவனிடத்தில மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பவர் தான் நேரான வழி, ஹிதாயத். இஸ்லாம் அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அல்லாஹ் யார விரும்புறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நேரான வழி இது, இப்படி காட்டி கொடுக்க மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். சரி, இதான் இஸ்லாம், இதான் நேரான வழி, இப்படி சொல்லி மட்டும்தான் கொடுக்கலாம். ஆனா ஹிதாயத்தை நான் தான் கொடுக்கணும். அல்லாஹ் இதுக்கு ஆகப்பெரிய உதாரணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தவர் யார்? அபூ தாலிப். 8 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் எத்தனை வருஷம்? 42 வருஷமா? 42 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்களை இமை காப்பாற்றுவதை போல காப்பாற்றியவர். ஒரு தூசி ஒன்று வருது கண்ணுக்கு, இமைக்கு சொல்லணுமா காப்பாத்து காப்பாத்து? தூசி ஒன்று வந்தா இமை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா மூடிப்படுமா இல்லையா? இத போல தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகன் அலி, தான் பெற்ற மகன் ஜாஃபர், தான் பெற்ற மகன் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களையெல்லாம் தள்ளி வச்சிட்டு அந்த தம்பியுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பக்கத்துல போட்டு கொண்டு தூங்குவார். நபிக்கு என்ன போட்டவர்? தலைவாரியவர். முழு உலகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக வந்த அந்த மக்காவும் ஒன்று திரண்டது. என்ன சொன்னாங்க? முஹம்மது உங்களோட மகன், இவர் போற போக்கு சரியில்லை. அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா. நாங்க 313 கடவுளை வணங்குறோம். எங்க? கொழும்புல இல்ல, காபத்துல்லாஹ். காபா இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா. முழு உலகத்திலேயும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கட்டிய முதலாவது பள்ளிவான். நீங்க மிலன் பள்ளியில 1,00,000 ரக்காத் தொழணும், அங்க 2 ரக்காத் தொழுற நன்மை உங்களுக்கு வேணும்.
கொழும்புல 1,00,000 ரக்காத் தொழும், அங்க 2 ரக்காத் தொழுக நன்மை உங்களுக்கு வேணும். அப்படியான இடத்துல 313 கடவுள்களை நாங்க வணங்குறோம், சிலைகளை வச்சு. அதுவும் எப்படி தவாப் செய்யுது? நிர்வாணியா தொழுற எப்படி? وَمَا كَانَ صَلَاتُهُمْ عِندَ الْبَيْتِ إِلَّا مُكَاءً وَتَصْدِيًا. தொழுற எப்படி தெரியுமா? தக்பீரை கட்டிட்டு சீட்டி அடிக்கிற, விசில் அடிக்கிற, தக்பீரை கட்டிட்டு கை அடிக்கிற, கிளப் பண்ற, இதான் தொழுக. இன்னைக்கு காபத்துல்லால இப்படி நடந்தா, காபத்துல்லா உருவமே மினன் பள்ளியில யாராவது வந்து தக்பீரை கட்டிட்டு விசில் அடிச்சா அவர் கை கால் ஒழுங்கா திரும்பி போவார். சொல்லுவாங்களா, மினன் மஹல்லா ஆள் ஒன்று மையத்தா போவார், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் இருப்பார். இவ்வளவு பயங்கரமாக நடந்த அந்த காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டாங்க, நீங்க வணங்குறது எல்லாம் கடவுள் இல்ல, அல்லாஹ் அவன் மட்டும்தான் கடவுள். ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளல. இவர் யார பாதுகாப்புல இருக்கிறார்? யார் இவரை வளர்க்கிறது? குறைஷி குலத்து தலைவர்கள் ஒருவர் அபூ தாலிப், கண்ணியமானவர். அவர பொறுப்புல இருக்கிறார், ஒன்றும் செய்யல. படையெடுத்து வாரான் காபிர் எல்லாம். சொல்றேன், உங்களோட மகன்கிட்ட சொல்லுங்க, அவரோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன? புதினமான கதையெல்லாம் சொல்றார். எங்கட கடவுளுக்கு எல்லாம் ஏசுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கடவுளுக்கும் ஏசல்ல, ஆனா அல்லாஹ் தான் கடவுள் என்றாங்க. அதானே உண்மை. எங்கட கடவுளை எல்லாம் உண்டாக்குறார், உண்டு சொல்றார். பல தெய்வங்களை நாங்க வணங்குறோம், மலை கொண்டு, மடுவு கொண்டு, தண்ணி கொண்டு, நெருப்பு கொண்டு, இப்படி எல்லாம் வணங்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவருக்கு இன்னமோ தேவைப்படு. அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, அவருக்கு பெண்கள் வேணுமா? மக்கால உள்ள அழகிகளை எல்லாம் நாங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க. சரி, அவருக்கு பணம் வேணுமா? நாங்க மக்காலே அவர் ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக மாத்துறோம். இல்லையா, அவருக்கு தலைமை பதவி வேணுமா? நாங்க அவரை மக்காவுடைய தலைவராக மாற்றுவோம். ஆனா ஒன் கண்டிஷன் என்ன? இவர் இந்த இஸ்லாமிய தாவத்தை விடும். அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்க கூட கூப்பிட்டார். அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து ஸஹாபால எல்லாம் வருது. கேட்டார், மகன் என்ன வாப்பா இப்படி எல்லாம் சொல்றாரு? பொம்பளையில் தாராங்களாம், தலைவராக்குறாங்களாம், உன்னை வந்து பணக்காரனா ஆக்குறாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு அடிமையானவரா? சகோதரர்களே, துனியாவுக்கு அடிமை என்று அல்லாஹ் விட கேட்டது கேளுமே. அல்லாஹ் கேட்டானே, திருமிதியில வருகிறது, ஜிபாலு திஹாமா, முழு மக்காவுடைய மலைகளை நான் தங்கமாக்கி தரவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹெலிகாப்டரா காத்து அல்லாஹ் கொடுக்கணும்டா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட பெரிய எங்கட நபிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டார். கேட்டான், வேணுமா? மக்கத்து மலையெல்லாம் தங்கமா வேணுமா? ஆமாண்டா. ஓ, மக்கத்து மலையில மதீனத்து மலையும் சேர்த்துட்டா தங்கமா? அவால் பேராசை. மக்கால மலைகளை தவிர வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்களேன். மக்காக்கு போனாங்க, மக்கால எங்க பார்த்தாலும் மலை தானே இருக்கு. அதுல ஒரு மலை தங்கமானால ஸ்ரீலங்கா வாங்கிடலாம், ஸ்ரீலங்கா வாங்கிடலாம். எல்லாரும் சொன்னாங்க, லா யா ரப், வேணாம் யா அல்லாஹ். அலைஹிஸ்ஸலாம் பிறந்த காலம் எங்களை முன்னோக்கி வருது. வார மாசம் ரபியுல் அவ்வல், ஆரம்ப வசந்தம், இந்த உலகத்துக்கே வசந்தம் வந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யா ரப், எனக்கு வேண்டாம், தங்கமலை எல்லாம் வேணாம். அஜூஉ யௌமா வஅஷ்பஉ யௌமா, நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன் யா அல்லாஹ். எப்படியான வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் நான் சாப்பிட்டா அடுத்த நாள் பசியில் இருக்கும். சொல்லுங்க பாப்போம், இதில் இருக்கிற யாராவது கையோசத்து பிறந்த நாள்ல இருந்து சாப்பாடு இல்லாம நான் பசியில் இருந்திருக்கேன், தண்ணி இல்லாம நான் பசியில் இருந்திருக்கேன். எங்கட தலைவர் பசியில் இருந்தா 2 மாசம். புகாரியுடைய ஹதீஸ், எங்க தலைவரை பற்றி விளங்கவில்லை. சஹீஹுல் புகாரி ஹதீஸ், 2 மாசம் சாப்பிட்டது என்ன தெரியுமா? ஈச்சம்பழமும் தண்ணீரும். கொழும்புல நோம்பு திறந்து ஈச்சம்பழத்தை தண்ணியை மட்டும் கொடுத்து பாருங்களேன், ஒரு வீட்டு பக்கம் வர மாட்டான், பணக்காரன் இல்ல மிஸ்கீன் வர மாட்டான். ஆனா அந்த தலைவர் சாப்பிட்டது ஈச்சம்பழமும் தண்ணியும்.
நினைச்சா தங்க கட்டில படுத்திருக்கலாம். ஏன் இந்த ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம். துனியால ஒன்றும் வானாம், இந்த சமூகம் சந்தோஷமா வாழும். இங்க அல்ல, சொர்க்கத்தில் கியாமத்துல. அதான் இங்க மட்டுமில்லை, அங்கேயும் எங்களுக்காக கவலைப்படுவோம். ஒரே ஒருவர் அவர்தான். உங்களோட மனைவியோ, உங்களோட பிள்ளைகளோ, உங்களோட தாயோ, தகப்பனோ, உங்களோட நண்பனோ, உங்களோட அம்பையாளுவா எவனும் வரமாட்டாங்க. அந்த தலைவர் மட்டும்தான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல சுஜூதுல ஆடுவார். அவரோட வாழ்க்கையை விட்டுறாதீங்க, அவருடைய சுன்னத்துகளை விட்டுறாதீங்க, அவர் மீது முகப்பத் வைங்க. ரபியுல் அவ்வல்ல மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் அந்த நாயகத்துடைய காதல் கல்வில நிறைஞ்சிருக்கும். ஒரு நாள் நான் பசியில் இருக்கணும், அடுத்த நாள் வயிறு நிரம்புவோம். நான் வயிறு நிரம்பினால் வயிறு நிரம்பினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எனக்கு பசி வந்தால் எனக்கு சாப்பாடு தாண்டு உனக்கிட்ட கையேந்தி கேட்கும். மக்கா மலையெல்லாம் எனக்கு வாங்க. அப்படியான தலைவரை நாங்க பணக்காரனாக்குறோம். பணமா, பெண்களா, மக்காவுடைய தலைமை பதவியா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணால் கண்ணீர் வடிகிறது. லவ்திஅத்தி ஷம்சு பியமீனி வல் கமரு ஃபீ யஸாரி மா தரக்து ஹாதா தீன். தலைமை பதவி அல்ல, தங்கத்தை அல்ல, என்னுடைய வலது கையில சூரியனை கொண்டு வச்சு இடது கையில சந்திரனை கொண்டு வச்சாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த தாவாவை ஒரு நாளும் விட மாட்டேன். அபூ தாலிப் சொன்னார், உனக்கு நான் பொறுப்பு, நீ வேண்டிய மாதிரி இல்லை, யாராலையும் ஒன்று செய்ய. இப்படி வளர்த்த பெரியப்பா கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவர விஷயத்துல ஹிதாயத்தை நாடல். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரியப்பாவோட இறக்கப்படாத அல்லாஹ் என்னோடையும் உங்களோட இறக்கப்பட்டிருக்கார். யோசிச்சு பாருங்க. அப்படி அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஆபம் இருக்கும். அவர்களுடைய பேரை கூட சொல்லி போவான் அல்லாஹ். யா முஹம்மது ஒரு இடத்துல காட்டுங்க பாப்போம் குர்ஆன்ல. சொல்லு, யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முத்தம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். ஒரு இடத்துல ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடலாம். ஆனா அவரை வளர்த்தவரோட அல்லாஹ் இறக்கப்படல. அவர்களை வளர்த்தவரோட அல்லாஹ் ஹிதாயத்தை நாடல்ல. கராத்துடைய நேரம் முழு மக்கத்து தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போடாது, பக்கத்துல உட்காரப்படாது. அபூ ஜஹில் வந்துட்டான். இதுதான் சொல்றோம், ஆலிவர்கள் நான் குறிப்பா சொல்றேன், உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்லவனை மட்டும் கூட்டாளியா எடு, கெட்டவனை கூட்டாளியா எடுத்தாய் நீ நரகம் போறதுக்கு வேறொன்றும் தேவை. எவ்வளவு உயிருக்குயிரா பழகி இருந்தாலும் சரி, அவர் ட்ரக் மாறி வாராரா, தீன் பக்கம் வாராரா, அவரை சேர்த்துக்கோ. இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் ஹாதா ஃபிராகு பைனி வ பைனக், பிரிஞ்சிருங்க. கெட்ட நண்பன் உங்களை நரகவாதியாக்கோ. உலகத்துல வாழக்கூடிய நேரம் நீங்க பெரிய அவுலியாவாகாட்டியும் பரவாயில்ல, அவுலியாக்களை கூட்டாளியா வைங்க. நீங்க பெரிய அல்லாமா குள்ளியா காட்டி பரவாயில்ல, நல்லவர்களோட உலமாக்களோட உங்களை தொடர்பு வைங்க. நீங்க தப்புவீங்க. நல்லவர்களோட வாழ்ந்த உலகத்தை பாதியோட சேர்ந்தீங்கன்னா மாற்றுவீங்க. யா லைதனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பின்பற்றி இருக்கலாமே, கியாமத்தில் அழுகவே இல்லை. உலக சந்தர்ப்பம், கூழ்காரன், குடுக்காரன், கஞ்சாக்காரன், ஐஸ்காரன், ஓப்பனா சொல்றா பெத்த பலாத்தையும் எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் போதும் அவன் உங்களுக்கு எடுக்கிறது. மர ஆயுள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. கெட்ட நண்பன் கெட்ட பாம்பை விட மோசம். அரசியல் சொல்லுவாங்க, சகோதரர்களே, சக்கராத்தில் இருக்கிறார். அபூ ஜஹில் உட்கார்ந்து இருக்கான். சொல்றான், அபூ தாலிப் மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுடாத,
சுருக்கமா சொல்ல போனா நரகம் போ நரகம் போ நரகம் போன்னு சொல்றது தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. எவ்வளவு கவலை இருக்கும் கல்வியில் யோசிப்பாங்க. நாங்க வளர்த்த ஒரு கிளி, நாங்க வளர்த்த ஒரு கோழி, ஒரு புறா, ஒரு மிருகம், ஒரு பூனை பைத்தியம் எத்தனையோ பேரு, ஒரு பெர்ஷியன் கெட் போய் ஒரு நெருப்புல விழுந்து நீங்க பாப்பீங்களா? கையை கட்டி பார்த்துட்டு இருப்பீங்களா? சரி, ரோட்டால போற ஒரு நாய் நெருப்புல விழுது, நாங்க பாப்போமா? அது நஜீஸான மிருகம், ஆனா நாங்க காப்பாற்றுவோமா இல்லை. 42 வருஷம் வளர்த்து ஆளாக்கிய பெரியப்பா ரெடியாகிறார் நெருப்புக்குள்ள போறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி எவ்வளவு பத்தி இருக்கு, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான். அழுகுறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றும் சொல்லவானாம். புகாரில எல்லாம் வருது, எல்லா கிரந்தங்கள்லயும் வருது. பெரியப்பா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நீ என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்வை மட்டும் கடவுளா ஏற்றுக்கொள்ளுங்க, அதுவும் மறைவா சொல்லுங்க, சத்தமா சொல்ல தேவை. அந்த வார்த்தையை மட்டும் வைத்து நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக வாதாடுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை மட்டும். கலிமா சொல்ல சொன்னா சக்கராத்துல கவிதை படிச்சார். وَلَقَدْ عَلِمْتُمْ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لَوْلَا الْمَلَامَةُ وَحِذَارُ مَسَبَّةٍ لَوَجَدْتَنِي سَمْحًا بِذَاكَ مُبِينًا. சொன்னார் وَلَقَدْ عَلِمْتُ. உலமாக்கள் கேட்டு பாருங்க, எனக்கு உறுதியா தெரியும். என்ன தெரியும்? எந்த சந்தேகமும் இல்ல முஹம்மத், எனக்கு கன்விக்ஷனா உறுதியாக தெரியும், உலகத்துல உண்மையான மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் தெரியும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க அரபிக் பெறற்ற டிக்ஷனரி அல் முஞ்சித் அல் மாசிர், இப்ப நாங்க பெறற்ற அரபிக் டிக்ஷனரி முஸ்லிம் எழுதினதல்ல, யூதன் எழுதினது. தெரியும் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் தெரியும். ஆனா வரட்டு கௌரவம், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், அல்லாஹ் உள்ளத்துல சீல் குத்திட்டான், வரையல விளங்கி வேலல்ல, அல்லாஹ் பிச்சை போடும், அல்லாஹ் பிச்சை போடும். அல்லாஹ் போட்ட பிச்சை எனக்கும் உங்களுக்கு இந்த ஹிதாயத் வசனத்தை விளங்கினா நாங்க எங்கேயோ போயிடும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் நல்லா தெரியும். ஆனா லௌலல் மலாமது வஹிதாரு மஸப்பத்தின், நான் இப்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் சுத்தி இருக்கானே குறைஷி குலத்து காபிர்கள் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் எனக்கு ஏசுவான், என்ன பழிப்பாங்க. மௌத்துக்கு பயந்து, மௌத்துக்கு பயந்து மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டான். நான் மௌத்தா போனதுக்கு பின்னால எனக்கு ஏசுவான். நீ மௌத்தா போனதுக்கு பின்னால உனக்கு ஏசினா என்ன ஏசாட்டி ஏசுவான். அது மட்டும்தான், அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்கு தடை. இது மட்டும் இல்லண்டா முஹம்மத், நான் வந்து உண்ட காதுக்குள்ள சொல்ல தேவையில்ல மகன். லவஜத்தனி சம்ஹன் பிதாக முபீனா, சத்தமாகவே கலிமா சொல்லுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லல மௌத்தா போயிட்டார், மௌத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. என்ன செய்யலாம் சகோதரர்களே? ஒரே ஒரு வழி, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய எச்சில் பட்ட இடம் நரக நெருப்பு தீண்டார். எடுத்தாங்க எச்சிய, எவ்வளவு பவரான தலைவர் பாருங்க. எச்சி எடுத்தா அப்படியே உடம்பெல்லாம் பிரிச்சாங்க. அல்லாஹ்க்கு தெரியுமே எல்லாம். சரியா பாதம் குதிகால் வரும் வரைக்கும் அல்லாஹ் பொறுத்திருந்தான். குதிகால் வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்துட்டாங்க. சொன்னாங்க இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனாவை பார்த்து சொன்னான் அல்லாஹ், நபியே நீங்க விரும்புறாக்களுக்கெல்லாம் இந்த ஹிதாயத்தை கொடுக்கல. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நான் யாரை விரும்புவேனோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் கிடைக்கும். அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட தனமா உலகத்துல வாழப்பட
அல்லாவை ஏமாத்துற பேர்ல எங்களை நாங்களே ஏமாத்தப்படாது. எங்க உயிர் போனால் இந்த மார்க்கத்தை இந்த குர்ஆனை விட்டுறப்பட எவ்வளவு பெரிய பிச்சை போட்டுருக்க. அழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தடுத்துட்டார். குதிகால எச்சில் படல்ல. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில் நரகத்தில் அல்லாஹ் நரகவாதிக்கு கொடுக்கக்கூடிய ஆக குறைந்த தண்டனை என்ன தண்டனை? அது ஒரே ஒரு ஆளுக்கு தான். நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை ஒரே ஒருவர். யார் அவர்? அபூ தாலிப். என்ன தண்டனை? நெருப்பால அல்லாஹ் 2 செருப்பு போடுவான். நெருப்பால 2 செருப்பு. அந்த செருப்பை போட்டா மூளை கொதிச்சு பத்த ஆரம்பிக்கும். நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை. தாங்கேலுமா சகோதரர்களே மற்ற தண்டனைகளை அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து ஆளாக்கிய ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தவர் ஆசர். மகன் யாரு? அல்லாஹ்வுடைய நண்பன். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. மகன் அல்லாஹ்வுடைய நண்பன். ஆனா வளர்த்த தந்தை எப்படியானால் தெரியுமா? அவர்தான் சிலைகளை செய்து விற்பனை செய்பவர். எப்படி இருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? பெரிய பயான் பண்ணாங்க. எத்தனை வயசு? சின்ன வயசு. எல்லாம் வரலாறு பெருசு. நான் சுருக்கமா சொல்றேன். எஞ்சினாங்க. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் சொல்றான் வஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சித்தீகவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ் கால லி அபீ. ஆசர பார்த்து சொன்னார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. கேட்கவும் முடியாத, பார்க்கவும் முடியாத, உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராத இந்த சிலைகளை நீங்க ஏன் வணங்குறீங்க? அந்நிய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? யார்த்தையாவது இதை விளங்கப்படுத்தி இருப்போம். நாங்கெல்லாம் பொறுப்புதாரிகள். சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக் ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா. என்னுடைய பாப்பா, வளர்த்த தந்தையே, ஆசரே, உங்களுக்கு கிடைக்காத அறிவு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். என்ன அறிவு? நபித்துவத்துடைய அறிவு. என்ன பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு நேரான வழியை காட்டுறேன். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான். ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. அல்லாஹ்வுக்கு மோசடி செய்தவன் ஷைத்தான். யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான். எனக்கு பயமா இருக்குது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குமோன்னு பயமா இருக்கிறேன். பெரிய ஷிர்க் நீங்க செய்றீங்க. ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா. நீங்க ஷைத்தான்ட கூட்டாளி ஆகிறீங்களோடு பயமா இருக்குது. இவ்வளவு பயானை கேட்டுட்டு வாப்பா சொன்னார், வளர்த்த தந்தை சொன்னார், அராதிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹீம். இப்ராஹீம், காலங்காலமா நாங்க வணங்கி வந்த தெய்வங்களை நீ வெறுக்கிறியா, ஏசுறியா? லஇல்லம் தன்தஹி, இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை நீ மட்டும் விடவில்லை என்றால் லஅர்ஜு மன்னக், கல்லால அடித்து உன்னை கொலை செய்வேன். பாப்பாண்டு பார்க்க மாட்டேன், வளர்த்தவர்ந்து பார்க்க மாட்டேன், உன்னை நான் கல்லால் அடித்து கொலை செய்வேன். வஜ்ஜுர்னி மலியா, எனக்கும் உனக்கும் இதுக்கு பின்னால உறவில்லை, எனக்கும் உனக்கும் உறவில்லை. ஏ குபுர்லே ஆசர் செத்துட்டார், இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் முத்தகல்லிமூன்கள் இடத்துல பெரிய இஹ்திலாஃப், அது பொதுமக்களாகி உங்களுக்கு தேவையில்லை. நான் விஷயத்தை சொல்றேன். இப்ப புகாரியில வருது, கியாமத்துடைய நாளையில ஆசர் வருவாராம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வருவார். உலகத்துல சிலாக்களுக்கு ஞானம் புறப்படல, எவ்வளவு சொன்னாலும் வேறல்ல.
ஞானம் எப்ப தெரியுமா பிறக்குற? சக்கராத்துல மலக்குள் மௌத்த கண்டத்துக்கு பின்னால்தான் ஞானம் பிறக்கும். அப்ப ஞானம் போறது ஒரு பிரயோஜனம் உண்டு. உலகத்துல அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் வீணாக்கிறப்பட கியாமத்துடைய நாளையில மகனை தேடுறார். யாரு? ஆசர். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு சொல்லுவாராம், இப்ராஹிம் அல் யௌம உதீஉக, உலகத்துலதான் நீ சொன்னதை நான் கேட்கல, இப்ப நான் நீ சொல்றத கேட்கிறேன். இப்ப நீ கேட்ட என்ன பிரயோஜனம்? இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். உன்னுடைய தெய்வமாகி அல்லாஹ்வை நான் கடவுளா நம்புறேன். கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட பேசி கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்யலாதா? இது என்ன உலகமா? ஒரு 10,000 20,000 தள்ளி, 1 லட்சத்தை 2 லட்சத்தை தள்ளி கேஸையே விரட்டி போட்டாங்க. 50 கொலை 5 மாசத்துல ஆஜியார் வெளியில. உலகம் தானே. அல்லாஹ் சொல்றான், உலகத்துல ஆடுங்க, நீங்கள் ஆடுங்க, ஆட்டம் போடுங்க. நான் ஒரு டேட் ஒன்று வச்சிருக்கேன். அங்க வந்து அணுவளவும் அநியாயம் நடக்க செய்த அவ்வளோத்தையும் அனுபவிக்கணும். இல்ல என்ன இருந்தாலும் வளர்த்தவரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல இரக்கம் வருமா இல்லையா? எப்படி வருவார்ந்தா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முகமெல்லாம் கருப்பாகி முகமெல்லாம் புழுதி படிந்த நிலைமையில வருவார். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவோம், முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றுவோம். சொல்லுவாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் ஆஸரை காப்பாத்து, என்ன இருந்தாலும் வளர்த்தவர் ஆளாக்கினவர். அல்லாஹ் சொல்லுவாராம், இப்ராஹிம் கொஞ்சம் காலுக்கு கீழே பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலுக்கு கீழே பார்ப்பாராம். ஆஸர் கழுதை புலியாக மாற்றப்பட்டு நரகத்தில் விழுந்து கொண்டிருப்பார். கழுத புலிண்டா சில நேரம் கொழும்புல விளங்காது. கழுத புலிண்டா ஹைனா தெரியுமா? அதுக்கு தமிழ்ல சொல்ற கழுத புலி, இங்கிலீஷ்ல ஹைனான்னு சொல்ற, அரபியில வபன்னு சொல்லுவாங்க. இப்ப புகாரியுடைய ஆய்வாளர்கள் சஹீஹுல் புகாரிக்கு இன்டர்பிரிட்டேஷன் எழுதின உலமாக்கள் இந்த ஹதீஸ கொஞ்சம் தேடி பார்த்தாங்க. ஏன் இப்ப ஆஸர அல்லாஹ் கழுத புலியாக மாத்தி நரகத்துல போறோம்? சும்மா தூக்கி போட்டிருக்கலாம், சரி, நாயாக பன்றியாக குரங்காக மாற்றிருக்கலாம். ஒரு புதினமான மிருகம் கழுத புலி. எந்த அளவுக்கு புதினமான மிருகம் என்றா, அல்லாமா தமீரி அவர் ஒரு விலங்கியல் ஆய்வாளர். அவங்க ஒரு கிதாப் ஒன்று எழுதி இருக்கிறாங்க, ஹயாத்துல் ஹயவான் அல் குப்ரா, அதாவது விலங்குகள் மிருகங்கள் சம்பந்தமான ஒரு என்சைக்ளோபீடியா. அதுல கழுத புலியை பத்தி எழுதுறார். இது ஒன்றும் தாயிர் அலியுடைய சொந்த கருத்து இல்ல, கிதாபுல உள்ளதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், குழப்பவான் உலமாக்கள் எழுதினத்தை எத்தி வைக்கிறதா நாங்க அந்த பெரிய ஆய்வாளர்கள் இல்லை, நாங்க ஆராய்ச்சி செஞ்சு சொல்றது. இந்த காலத்துல யாரும் அப்படி எல்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்லி தந்துட்டாங்க. இப்ப ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா இந்த கழுதப்புலி இருக்கிறார், இது ஒரு புதினமான மிருகம். எந்த அளவுக்கு புதினம் என்றா, 1 வருஷம் ஆணாக இருக்குமா, 1 வருஷம் பெண்ணாக இருக்கும். ஆணாக இருக்கக்கூடிய நேரத்துல ஆம்பளிட வேலை, பெண்ணாக இருக்கும் போது மாதவிடாயும் வருமா, அதுக்கு குட்டியும் போடும். ஆனா எழுதுறாங்க, மிருகங்களே மின் அஹ்மகில் ஹயவானாத், ஆக மோட்டுத்தனமான மிருகம் தானே இந்த கழுதப்புலி. ஏன்? சிங்கம் விரட்டி வந்தா ஒரு மான் என்ன செய்யும்? கொடுமை இல்லை. இவர் என்ன தெரியுமா செய்வாராம்? இவர் உட்கார்ந்து கண்ணை மூடி கொள்வார். உட்கார்ந்து கண்ணை மூடுவாராம், வார சிங்கம் லேசா புடிச்சிட்டு போயிட்டு. அப்ப உலமாக்க எழுதுறாங்க, ஆஸர் நீ வளர்த்த மகன், நீ வளர்த்த ஆளாக்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர். ஆனால் அல்லாஹ்வுடைய நண்பரை உன்னுடைய குடும்பத்துக்குள் வைத்துக் கொண்டு உனக்கு இந்த இஸ்லாம் வழங்கல் என்றா, உன்னை போல மடத்தனமானால் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் அவரை கழுதப்புலியாக மாற்றி நரகத்தில் தூக்கி போடுவோம். அல்லாஹ் எங்களுடைய எவ்வளவு இறக்கம். அப்போது அதான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்த்த ஆஸரோடு இறக்கப்படாதவன்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிபோடு இறக்கப்படாதவன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியோடு இறக்கப்படாதவன், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியோடு இறக்கப்படாதவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா அபூ லஹபோடு இறக்கப்படாதவன், என்னோடையும் உங்களோடையும் இறக்கப்பட்டு இதுல முஸ்லிமாக படைச்சு இன்னைக்கு அவன் குர்ஆன படிக்கிற பாக்கியத்தை தந்து இதுக்கு நன்றி செலுத்த இயலுமா? எங்களுக்கு படிச்சு தார பாக்கியத்தை எனக்கு தந்திருக்காங்க, இதுக்கு எப்படி நான் நன்றி செலுத்த? இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோசனமோ இல்லையோ, எனக்கு பிரயோசனம். உங்களுக்கு குர்ஆனையும் படிச்சு கொடுத்தா அது ஒன்று போதாத அல்லாஹ் அதை கொண்டாவது பொருந்தி கொள்ள மாட்டான், அதை கொண்டாவது அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டானா? எவ்வளவு பெரிய, இதை விட ஒரு புத்தகம் என்ன இருக்கு தலைக்கு மேல வச்சு சுமக்க வேண்டியது. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இதுக்குள்ள என்ன இருக்கின்றே தெரியாது. பாவம். ஆனா முஸ்லீம் அவர் இதுக்குள்ள என்ன இருக்கின்னு தெரியும், எல்லாம் இதுக்குள்ளதானே சொன்ன. இவ்வளவு எங்க இருந்து சொன்னது? வானத்தால் இறங்கினதா? அவ்வளவு குர்ஆன் விளக்கம். அதான் நல்லா சொல்றேன் 5வது வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுவாயாக. சூரத்துல் ஃபாத்திஹா. இப்ப 6வது வசனத்துல அல்லாஹ் நேரான வழி என்றா என்ன, யார் போன பாதை நேரான பாதை என்பது அல்லாஹ் 6வது வசனத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்துறார். நேரான வழி என்றா யார வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எவர்கள் மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. நேரான வழி யார வழியும்? அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தான், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் அதையும் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன், முதலாவது அல்லாஹ்வுடைய அருளை அடைந்தவர்கள் நபிமார்கள். வஸ்ஸித்தீகீன், இரண்டாவது யார்? சித்தீகீன்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக், அம்மா ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய வழி நேரான வழி. வஷ்ஷுஹதா, மூணாவது யார்? சுஹதாக்கள். அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக கண்ட உயிரை துச்சமாக மதித்து மௌத்தாகிறவர். நாலாவது யார்? வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள். அல்லாஹ் தடுத்ததை விட்டு ஒதுங்கி உலகத்துல அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்யும் நல்லடியார்கள். இவர்களுடைய வழிதான் என்ன வழி? நேரான வழி. இந்த வழியை நீ எங்களுக்கு காட்டுவாயாக. 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யாருடைய வழி வழி கெட்டது, யார் போனவே தவறானவே அதையும் அல்லாஹ் சொல்லித்தாரான். இவங்கட வேலை நீங்க போயிடவானாம். யாரவே? غيرில் மக்தூபி அலைஹிம், غيرில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டானதோ அவர்களுடைய வழி அல்ல. யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டான? யார்? அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கினவர்கள் யார்? யூதர்கள். அநியாயக்காரன், ஆகப்பெரிய அநியாயக்காரன் உலகத்தில். இன்றைக்கும் பார்க்கிறோமா இல்லையா? இவர்களை எங்களை அறியாமலே நாங்க பின்பற்றுறோம். குறிப்பா வாலிபர்கள். இவ்வளவு நடந்தும் இவ்வளவு பட்டினியில மக்களை கொள்றான் அவன். யோசிப்பார். போன கிழமைய ஹுத்பா, பலஸ்தீன்ல கஸ்ஸால நடந்த ஹுத்பா முழு உலகத்துடைய சோசியல் மீடியாலையும் ஃபேமஸ். நான் நினைக்கிறேன் உலக வரலாறுலே அவ்வளோ சுருக்கமான ஹுத்பா போன கிழமை நடந்த ஹுத்பா. என்ன ஹுத்பா? இமாம் மிம்பர்ல ஏறி சொன்னார், ஐயுஹன் நாஸ், ஏ மக்களே. 2 வசனம் தான், 2 வசனம் தான் ஹுத்பா. ஐயுஹன் நாஸ், ஏ மக்களே, இன்னனி லா அஸ்ததீஉல் கலாம பிஸபபில் ஜூ', பசியால எனக்கு ஹுத்பா ஓதுற சக்தி இல்ல. வலா தஸ்ததீஉன ஸமாஅ பிஸபபில் ஜூ',
பசியால கொத்துபாவை கேட்கிற சக்தியும் உங்களுக்கு இல்லை. இறங்கிட்டார், தோல்விச்சார். பசி கொத்துபாவோட சக்தி. கொத்துபா ஓதுறாக்களுக்கு தான் தெரியும் கொத்துபா எவ்வளவு கஷ்டம். கீழடிக்கிறாக்களுக்கு விளங்க, எனக்கு கீழே இருக்கிறார்கள் விளங்காது. எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகுத கொத்துபா செய்யும் போது, சத்தம் போடும் போது, கத்தும் போது, பயான் முடிஞ்சு எவ்வளவு தலைவலிக்கும் உலமாக்கள்கிட்ட கேட்டுப்பாரு. வேஸ்ட் இல்ல, சும்மா உட்கார்ந்து பேசுற மாதிரி தான் விளங்கும். முழு எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது. சும்மா வாசிக்கிறவங்க இருக்குது. எங்களோட எக்ஷனோட எங்களை எடுத்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி பயான் பண்றது இருக்குது. வேஸ்ட் இல்ல. உலகத்துல நடந்த ஆக சிறிய கொத்துபா. மக்கள் எல்லாம் செத்து மடிகிறாங்க. யார் காரணம்? யூதன், இறக்கவே இல்லாதவன், கொடுங்கோலன். இந்த உலகத்துல எந்த சமூகமும் செய்யாத அநியாயத்தை செய்யறான். சகோதரர்களே, அல்லாஹ் விடிவு காலத்தை போட்டுருவார். இந்த அதுக்குள்ள இறங்கினான் இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்க கிடைக்காது. அதால நான் மீண்டு போகல. ஆனா நான் அதிகமா துஆ செய்யணும் பலஸ்தீன் மக்களுக்காக. ஆர்ப்பாட்டம் செய்வது ஒரு பக்கம், அது எதிர்ப்பை வெளிப்படுத்துவது ஒவ்வொருவருடைய விருப்பம். ஆனால் சகோதரர்களே, அதிகமாக நோன்பு பிடித்து அதிகமாக நாங்கள் அந்த மக்களுக்காக துவா செய்யணும். இவன் ப்ரொடக்டுகளை நாங்க சாப்பிடப்பட இவ்வளவு நடந்தும் அவன் கோழி தான் நமக்கு தேவை, அவருடைய பிஸா தான் இவங்களுக்கு தேவை, அவருடைய அந்த சாஃப்ட் ட்ரிங்க் இல்லாம இவர்களால வாழ இயலுது. என்ன முஸ்லீம்கள் தான் எலிபென்ட் ஹவுஸ குடிச்சா மவுத் ஆயிருவியா? அதுதான் குடிக்கும். அடிச்சா தான் அவருக்கு அதை குடிச்ச திண்ட மாதிரி. அவன் நீ கொடுக்கிற ப்ராஃபிட் எடுத்து உங்க சமூகத்தை அழிக்கிறான். வாலிபர்கள் உறுதி எடுங்க. சாப்பாடு இல்லாட்டியும் அவன் கடைக்கு நாங்க போகக்கூடாது. போகக்கூடாதே. பாருங்க அந்த மக்களை பாருங்க, எவ்வளவு கவலையா இருக்கு பார்க்க போகும். 27 வயசு பொடியன், 25 வயசு பொடியன், 4 வயசு 5 வயசுக்குள்ள பசியால வெடிஞ்சி தோளும் எலும்பும் கொண்டாடி முகமெல்லாம் ஒட்டி இந்த தாயுடைய கல்வி பத்துது, தகப்பண்ட கல்வி பத்துது. என்ன கொடுக்கிறதுக்கு ஒரு மரத்துடைய இளமுடை யூதன் சதி. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல யூதர்களுடைய கெட்ட குணங்கள் 22 குணங்கள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது குணம்தான் ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றான் யுமினூன பில் ஜிப்தி வத்தாஊத், அல்லாஹ்வோட சேர்த்து ஷைத்தான்களையும் கடவுள்களாக நம்புவார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வோடைய ஒழுக்கம் இல்லாமல் நடப்பார்கள். என்ன சொல்லுவானாம்? வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குமாம். நஊது பில்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கஞ்சன், அல்லாஹ் செலவழிக்க மாட்டான். இப்படி சொல்லக்கூடியவன் தான் யூதன். எனக்கு தெரியாது அவனை பத்தி, அதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய விஷயத்துல விளையாடுவார். மூணாவது கெட்ட குணம் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய வேதத்தை, இஞ்சில தௌராத்த அவனுக்கு தேவை மாறி மாற்றுவான். யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇ. நாலாவது கெட்ட குணம் சத்தியத்தை, உண்மையை மறைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நல்ல குணத்தை கூட சொல்லல யூதர்கள். நாலாவது என்ன? சத்தியத்தை, உண்மையை மறைப்பான். வதக்துமூனல் ஹக். அஞ்சாவது ரசூல்மார்களை பொய்ப்பிப்பார்கள். அஃபகுல்லமா ஜாஅகும் ரசூலும் பிமா லா தஹ்வா இஸ்தக்பர்தும் ஃபஃபரீகன் கஸப்தும். அல்லாஹ் உலகத்தில் அனுப்பின உண்மையாளர்கள், நபிமார்கள், இவர்களை பொய்யர்கள் என்று சொல்லுவார். ஆறாவது கெட்ட குணம் என்ன தெரியுமா? நபிமார்களை கொலையும் செய்வார். வரலாற்றுல பலஸ்தீன்ல ஒரு கல் ஒன்று இருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கல்லு, அந்த பாறாங்கல்ல காட்டி சொல்றாங்க, அந்த கல்லுக்கு மேல மாத்திரம் யூதர்கள் 70 நபிமார்களுடைய கழுத்தை வெட்டியிருக்க. 70 நபிமாரையும் கொலை செஞ்சு போட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லறுத்தவன் எப்படி போவானோ அதை போல போவான். சப்ஜெக்டே இல்லை. நபிமாரே சப்ஜெக்ட் இல்லாம கொண்டவனுக்கு இந்த கஸ்ஸால் இருக்கிற முஸ்லிம்களை கொள்றது பெரிய விஷயம். மனிதாபிமானம் இல்லாதவன், இறக்கம் இல்லாதவன், இறக்க சிந்தனை, கல்வில ஈரம் இல்லாதவன்,
அதான் அல்லாஹ் சொல்றான், ஏழாவது கெட்ட குணம் கடினமான உள்ளம், கல் நெஞ்சம். அல்லாஹ் சொல்றான், ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அல்லாஹ் சொல்றான், யூதர்களே உங்களுடைய கல்புகள் கல்லை விட மோசமான. இவனை நாங்க பின்பற்றிலும் சகோதரர்களே, அவன் ப்ரொடக்டுகள் அவனை போல முடிவெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா முடி வளர்த்து காட்டி இருக்கிறான், எவ்வளவு அழகா முடிவெட்டி காட்டி இருக்கிறான். நாங்க யூதனை போல முடிவெற்றோம். அல்லாஹ் சொல்றான், எட்டாவது கெட்ட குணம் மோசடி. فَبِمَا نَقْضِهِمْ مِيثَاقَهُمْ, உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கையை முறிப்பார்கள். ஒன்பதாவது அல்லாஹ் சொல்றான், நிஃபாக், முனாஃபிக்தனம், நடிகன். யூதர்கள் யார்? நடிகர்கள். وَإِذَا جَاءُوكُمْ قَالُوا آمَنَّا, எங்கள்கிட்ட வந்தா நல்லவனை போல நடிப்பான். முஸ்லிம்களை கண்டா ஈமான்தாரி மாறி நடிப்பானாம். وَقَدْ دَخَلُوا بِالْكُفْرِ, அல்லாஹ் சொல்றான், ஆனா ஈமான்தாரி அல்ல, அவன் ஏமாந்துராது, அவன் ஆகப்பெரிய இறை நிராகரிப்பான். அல்லாஹ் சொல்றான், பத்தாவது கெட்ட குணம் முஸ்லிம்கள் என்றாலே அவனுக்கு வெறுப்பு. முஸ்லிம்களை பிடிக்காது. அல்லாஹ் சொல்றான், لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ, முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தில் ஆகப்பெரிய எதிரியார் தெரியுமா? யூதர்கள். அல்லாஹ் சொல்றான், 11வது கெட்ட குணம் அறிவு இருக்குமா, மார்க்க அறிவு இருக்குமா, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொன்னேன், டிக்ஷனரி எழுதின யார்? யூதன். அல்லாஹ் உதாரணம் சொல்றான், மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. அல்லாஹ் சொல்றான், யூதர்களுக்கு உதாரணம் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல. ஏடு சுமக்கிற கழுதையை போல. கழுதைக்கு மேல எத்தனை தப்சீர் கிதாப ஏற்றினாலும் அது தப்சீர் செய்யுமா? அது கழுதை. அத போலதான் யூதன். அவனை பின்பற்றிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், 12வது கெட்ட குணம் தீமைகளை, பாவங்களை விரும்புவார்களாம். செய்யக்கூடிய பாவத்தை விடமாட்டார்கள். 13வது அல்லாஹ் சொல்றான், குழப்பத்தை உண்டாக்குவார்கள். 14வது அல்லாஹ் சொல்றான், வட்டி நல்லா சாப்பிடுவாங்க. வட்டியை சாப்பிடாதன்னு அல்லாஹ் சொன்னாலும் நல்லா வட்டியை சாப்பிடுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஆகையால வட்டி சாப்பிடுறது யார பழக்கம்? யூதர்களுடைய பழக்கம். வட்டியை தின்றாதீங்க, ஆகப்பெரிய பாவம். அல்லாஹ் சொல்றான், 14வது கெட்ட குணம் மக்களுடைய சொத்துக்களை அபகரிப்பார்களாம். மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரிப்பார்களாம். அல்லாஹ் சொல்றான், 16வது கெட்ட குணம் அல் ஹசத், பொறாம. وَدَّ كَثِيرٌ مِّنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يَرُدُّونَكُمْ مِنْ بَعْدِ إِيمَانِكُمْ كُفَّارًا, நாங்க முஸ்லிம்கள் எல்லாம் காபிர்களாக மாறணும் என்று ஆசைப்படுவோம். முஸ்லிம்களோட பொறாமதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு தலைக்கு மேல கல்ல தள்ளி கொலை செய்யப்பாங்க. மதீனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து காப்பாத்தினார். இந்த வரல பொறாமை, நபியோட பொறாமை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட இவர் மிஞ்சிட்டார். அவங்களோட ஆரம்பம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். தௌராத் இறங்கினர் அவங்களுக்கு. ஆனா எல்லாத்தையும் வழிகெடுத்துட்டான், மாத்திட்டான். 17வது கெட்ட குணம் அல்லாஹ் சொல்றான், துனியாவுடைய மோகம். முஸ்லிம்களையும் விடல சகோதரர்களே. 18வது சொல்றான் அல்லாஹ், கோழைத்தனம். தைரியசாலிகள் இல்ல, கோழைகள். ஈரான் அடிக்க போகல கெஞ்சினானா இல்லையா? ஈரான் அடிக்க போகல, நிப்பாட்டு நிப்பாட்டு. பயம், உயிருக்கு பயம். கோழைகள். முஸ்லிம்களை போல தைரியம் இல்ல. 19வது அல்லாஹ் சொல்றான், ஏமாற்றுக்காரர்கள். அவனே ஏமாற்றத்தில் அடிக்கிறான். சொல்றானாம், யூதர்கள் மட்டும்தான் சொர்க்கம் போகலாம். 20வது அல்லாஹ் சொல்றான், புகில்,
கஞ்சத்தனம், கஞ்சூஸ். செலவழிக்காதவர் யார் தெரியுமா? யூதர்களை போல. அல்லாஹ் சொல்றான் ஆக பெரிய கெட்ட குணம். மக்களுக்கு ஒரு ஈச்சம்பழ துண்ட கூட கொடுக்க மாட்டான். அவ்வளவு பஞ்சத்தில் அடிபட்டவன் தான் யூதர். 21வது எல்லை மீறக்கூடியவன். அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டா அதை செய்யவே மாட்டான், அதுக்கு மாற்றம் தான் செய்வான். 22வது கெட்ட குணம் தான் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுப்பான். இன்னும் பல கெட்ட குணங்களை அல்லாஹ், யூதர்களுடைய கெட்ட குணங்களை அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல மட்டுமல்ல, அல்லாஹ் முழு குர்ஆன்லயும் சொல்றான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள் யார்? யூதர்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் என்ன வரணும் கல்புல? யூதர்களுடைய வழி அல்ல. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வழிகெட்டவர்கள். யார் வழிகெட்டவர்கள்? யார் வழிகெட்டவர்கள்? நசாராக்கள். நசாராண்டா சொல்லுங்களேன். நசாராண்டா யார்? அவங்கதான் நாக்கள், சிலுவைக்காரர்கள். உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமாக நம்பியவர்கள். அவர்கள் தான் யாரு? நசாராக்கள். இவர்களும் வழிகட்டவர்கள். வழிகட்டவர்கள். இவங்க 2 பேரையும் நாங்க என்ன செய்யப்படாது? பின்பற்றப்படாது. கடைசியாக ஒரு சம்பவம். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி? உலகத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினாக்கள் தானே இப்ப கூடிய இருக்கான். நீங்க சொல்லுங்க, முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி? அவங்கதான் மெஜாரிட்டி. அவங்கதான் மெஜாரிட்டி. ஏன்? உலகம் எல்லாம் அவன் மதத்தை பரப்புறதுல ஆக தீவிரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெய்வம். இன்னல்லாஹ தாலிசு ஸலாஸா. அல்லாஹ் 3 கடவுள்களில் 3வது. 3 கடவுள் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ். எப்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாராம்? அல்லாஹ்ட மகனாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாராம்? அல்லாஹ்ட மனைவி. எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ் சொல்றாங்க, லேசான வார்த்தை தெரியுமா? எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு. வானங்கள் வெடிக்க பாக்குது. வதன்ஷக்குல் அர்து. பூமி துண்டு துண்டாக பிளக்க பாக்குது. வதகிருல் ஜிபாலு ஹத்தா. மலைகள் பஞ்சுகளாக பறக்க பாக்குது. ஏன் தெரியுமா? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா. என்ன பார்த்து எனக்கு புள்ள இருக்குன்னு சொல்லிட்டான். பரிசுத்தமான ரப்பு அல்லாஹ். அவனுக்கு புள்ள இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் பொறுமையா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் படைச்ச வானத்தால, பூமியால, மலைகளால இந்த வார்த்தையை தாங்க முடியல. சுப்ஹானல்லாஹ். உருவான அல்லாஹ். நான் சொன்னேன், அல்லாஹ்ட டேட் என்ன டேட்? டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆஃப்டர் லைஃப். அல்லாஹ்ட டேட் அது. அல்லாஹ்ட கோட் அது. நீதம் மாத்திரம் நிலைநாட்டப்படும் கோட். அல்லாஹ் எழுப்புவார். வாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமா வணங்கின அவ்வளவு பேரும் எழுப்பும். எழுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். இங்க வா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். வா. எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, எங்கட ஆள் வந்துட்டார், எங்களை காப்பாற்றுவார். எல்லாம் கேட்பானா? சூரத்துல் மாயிதால சொல்றான், அன்த குல்த லின்னாஸ். இவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்களா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்தகிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை வணங்காம என்னையும் எந்த உம்மா மரியமையும் தெய்வமாக வணங்க சொல்லி நீங்க சொன்னீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வியை கேட்டதோட இடி விழுந்தவன் எப்படி நடுங்குவானோ அதை போல நடுங்குவாங்க. சொல்லுவாங்களாம், கால சுபஹான், பரிசுத்தமானவனே, நான் அப்படி சொல்லல. அல்லாஹ்க்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலன்னு. ஆனா யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினாங்களோ அவங்களுக்கு முன்னால் அல்லாஹ் நிரூபிச்சுட்டு சொல்லுவான், எல்லாரும் போ நரகம். ஒக்கம எளிம நரகம் போங்க, நிரந்தரமாயிரு. தான் வழிகட்டவர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்துட்டான். ஆகையால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதான் அல்லாஹ் சொல்றான்,
7வது வசனத்துல கைரில் மக்தூபி அலைஹிம், யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கியதோ, வலப்பாலீன், யார் வழிகட்டார்களோ இவர்களுடைய வழியை நீ காட்டி தந்திராதே யா அல்லாஹ். ஆகையால் இதோட இன்றையோட இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்ஸீரை இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வரும். இதுக்கு அங்கால நீட்டினா அது இன்னும் போய்கொண்டே இருக்கும். ஆக முக்கியமான ஒரு பிரதானமான சூரா நாங்கள் அதனுடைய தஃப்ஸீரை பார்த்திருக்கிறோம். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் அக்பல்னா அலா ஃபாத்திஹத்தில் கிதாப் லஹம்மல்னா மின்ஹா 70 பஈரன் முஹம்மலத்தன் பிமஆனி ஹாதிஹி சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது, நான் சொன்ன மாதிரி உலமாக்கள் சொன்ன மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை மட்டும் கிதாபுகளாக எழுதினா அதுல அர்த்தத்தை மட்டும் 70 ஒட்டகங்கள்ல சுமக்கலாம். அவ்வளவு விளக்கம் இருக்குது. ஆனா எங்களால முடியுமான அளவுக்கு நாங்க சுருக்கமாக பார்த்தோம். ஹஜ்ரத் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அஸர் ஸஹீஹ் இப்னு ஹிப்பான்ல பதிவாகிறது. அல்லாமா இப்னு அஸாக்கிர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபியுடைய ஒரு அஸர் சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மொத்தமாக 104 வேதங்கள் அல்லாஹ் இறக்கினார். 4 வேதம் 100 ஏடு. 4 வேதம் என்ன? தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன், ஃபுர்கான். இது 4 வேதம். மற்ற 100 ஏடுகள் என்னென்ன ஏடுகள்? 50 ஏடுகள் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் யார் தெரியுமா? உத்தரிக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அவரும் ஒரு நபி. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் 30வது 30 ஏடு. 100ல 50 யாருக்கு? ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். 30 யாருக்கு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்தில் இருக்காங்க. இப்ப 4வது வானத்துல புகாரில வருது. 10 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, 10 மூசா அலைஹிஸ்ஸலாத்து. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்திலையும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்ன? அவருக்கு தௌராத் வேதத்தையும் கொடுத்து எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் 10 ஏடுகளையும் கொடுத்திருக்காங்க. ஏடுண்டா என்ன? அதுல மார்க்கத்துடைய சட்டங்கள், விளக்கங்கள் எல்லாமே இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சானாம், ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த 104 வேதங்களுடைய விளக்கத்தையும் 100 ஏடுகளுடைய விளக்கத்தையும் أودع علومها 4 منها التوراة والإنجيل والزبور والفرقان ثم أودع علوم هذه ال4 الفرقان. இந்த 104 ஏடுகளுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல இறக்கினான். முழு நபிமார்களுக்கு விளக்கப்பட்ட எல்லாத்துடைய சுருக்கம் தான் என்ன? குர்ஆன். அதுக்கு பின்னால சொல்றாங்க, ثم أودع علوم القرآن المفصل ثم أودع علوم المفصل فاتحة الكتاب. பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சானாம், இந்த முழு குர்ஆனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சானாம், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல தியரியா ஆக்கினார். சூரத்துல் ஃபாத்திஹா தான் என்ன? குர்ஆனுடைய தியரி. முழு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தியரியும் ஒரு வசனத்துல தான் இருக்கிறான். என்ன வசனம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னை வணங்குகிறோம், உனக்கிட்டே உதவி தரும். இந்த குர்ஆனை படிக்கிற என்னது? அவனை வணங்குறது. இதெல்லாம் படிக்கிற என்னத்துக்கு? அவனை மட்டும் மௌத்து வரைக்கும் வணங்கி கலிமாவோட மௌத்தா போடு. இதான் முழு குர்ஆன், முழு வேதங்களுடைய முழு பழக்கமும் எதில் இருக்குது? சூரத்துல் ஃபாத்திஹால தான் இருக்குது. அதான் ஆக சிறந்த உயர்ந்த சூரா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் 2ஆக பிரிக்க போறேன். பிரிக்க போறான், 2ஆ பிரிக்க போறானா? முஸ்லிம்ல வருது, பாதி அல்லாவுக்கு பாதி நமக்கு. பாதி அல்லாவுக்கு பாதி யாருக்கு? நமக்கு. இப்ப நாங்க இந்த சிந்தனையோட நாங்க தக்பீரை கட்டி ஓதுறோம். ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? இப்ப நாங்க தக்பீரை கட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி சொன்னதோட அல்லாஹ் சொல்லுவானாம், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். இப்படி நாங்க சொல்லும் போது அல்லாஹ் பதில் சொல்றானாம், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க அர் ரஹ்மானிர் ரஹீம்,
அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் ரஹ்மான் ரஹீம் என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் சொல்றானாம், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். இப்ப மாலிகி யௌமித்தீன், நாங்க மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் போன வகுப்புல பார்த்தோம். மாலிகி யௌமித்தீன் என்ன? கியாமத் நாளுடைய அதிபதி. பெரிய வழக்கம், பெரிய ஒரு பவர், அல்லாஹ்வுடைய பவர். இப்படி சொன்னா அல்லாஹ் சொல்றானாம், மஜ்ஜதனி அப்தி, அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய அடியான் என்னை சங்கைக்குரியவனாக ஆக்கிவிட்டான், என்னை கீர்த்தி மிக்கவனாக ஆக்கிவிட்டான். எவ்வளவு இரக்கம் எங்களோட அல்லாஹ். நாங்க ஒவ்வொரு பாத்தியா ஓடும் போதும் அல்லாஹ் பதில் சொல்றான். இப்ப நாங்க அடுத்தது ஓடுவோம் என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நேரான வழிண்டா யார் வழி? நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் வழி. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யூதர்களுடைய வழியும் அல்ல, நசாராக்கள் வழியும் அல்ல. இந்த வழி எங்களுக்கு காட்டியா அல்லாஹ்னு நாங்க துஆ செஞ்சா அல்லாஹ் சொல்றானாம், இந்த பாதி என்னுடைய அடியானுக்கு. இந்த பாதி இய்யாக நஅபுதுல இருந்து வலல்லாஹின் வரைக்கும் யாருக்காம்? நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ்ல இருந்து மாலிகி யௌமித்தீன் வரைக்கும் யாருக்காம்? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான், என்ன கண்ணியப்படுத்திட்டான், என்ன சங்கையானவனா ஆக்கிட்டான். என்னுடைய அடியான் வலி அப்தி மா சஅல, என்ன கேட்கிறானோ நான் அவனுக்கு நிச்சயமா கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய வாக்கு நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத். 3 நாள் எடுத்து ஒரு மாசத்துக்கு மேல நாங்க இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை படிச்சோம். என்னால எவ்வளவு இயலுமோ என்னுடைய சக்திக்கு ஏற்ப நான் உங்களுக்கு அதுடைய விளக்கத்தை சொல்லி தந்திருக்கேன். நீங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தெல்லாம் தாராங்க, நீங்க பாருங்க, படிங்க, பாடமாக்குங்க, மற்ற மக்களுக்கு சொல்லுங்க. முதலாவது குர்ஆனுடைய சட்டம், குர்ஆன் ஹக் என்ன தெரியுமா? நாங்க சரியா ஓடும். 2வது அதை சரியா விளங்கணும். 3வது அதை சரியா அமல் செய்யணும். 4வது மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கணும். இது குர்ஆன் கடமை. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்ராவை மட்டும் 10 வருஷம் படிச்சாங்க. ஒரு வசனத்தை படிக்கிற அமல் செய்யற எத்தி வை, 2வது வசனத்தை படிக்கிற அமல் செய்யற எத்தி வைக்கிறேன். எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க. ஆகையால சகோதரர்களே, இந்த குர்ஆன் போதும். இதை நாங்க சரியா கையில் எடுத்தா அல்லாஹ் எங்களை காப்பாரு, அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். இது பொறுமதியை விளங்குங்க. நான் திரும்ப திரும்ப சொல்வதுதான், முழு உலகத்துக்கு இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா இந்த முஸ்லிம்கள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ்வுடைய வேதம் இது. இதை விட அவனை நெருங்கிறதுக்கு வேற எந்த சாதனமும் கிடையாது, எந்த சாதனமும் கிடையாது. ஆகையால இன்ஷா அல்லாஹ் கையில் எடுப்போமா, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போமா, இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை விளங்கி அமல் செய்வோமா, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பரிபூர்ணமாக படித்து அதை விளங்கி அதை அமல் செய்து மக்களுக்கு வெற்றி வைத்து அதன் மூலமாக சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.